Hi friends, welcome to our channel Hungry Junction. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் மஷ்ரூம் கிரேவி. தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் 300 கிராம், பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், பட்டை 2 சின்னது, ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி இலை சிறிதளவு, முந்திரி 8, தேங்காய் துருவல் 2 ஸ்பூன். முந்திரியையும் தேங்காய் துருவலையும் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் பட்டை, சோம்பு, ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறம் வர வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் பொன்னிறமாக ஆனதும் தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கழுவி வச்ச மஷ்ரூமை சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம்ல எல்லா மசாலாவும் பிடிக்கிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. மஷ்ரூமுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் 2 நிமிஷம் வதக்கிட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வைங்க. இப்போ நான் தண்ணியே ஊற்றலைங்க, மஷ்ரூமே தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்க. மஷ்ரூமை நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்ச முந்திரி தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கோங்க. இப்போ அந்த பவுல்லையே 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. முந்திரி தேங்காய் பேஸ்ட் போட்டு 2 நிமிஷம் மூடி வைங்க. மஷ்ரூம் சீக்கிரம் வந்துடுங்க, ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிருங்க. இப்போ நம்ம மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டிஷ்ஷு சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கெலாம் நல்லா இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹங்கிரி ஜங்ஷன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.